எல்லாருக்கும் வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டுகளுக்குரிய தேர்வுகளில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளோட தன்மை எத்தகையது, அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்த பாடங்களில் எந்தெந்த பகுதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது எந்தெந்த கண்டென்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022 குரூப் 1ல் வழிபாடு சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னென்னா, கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுகள் எவை? முதல் கூற்று, சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுள்களாக வழிபட்டனர். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர். சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுள்களாக வழிபட்டனர். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள். இதில் மரம், விலங்கு, நெருப்பு, நீர், பெண் தெய்வங்கள் இது எல்லாத்தையுமே சிந்துவெளி மக்கள் வணங்கியிருக்காங்க. ஆனால் சிந்து சமவெளி மக்களுக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு கடவுளே கிடையாது. ஸோ 2வது ஆப்ஷன் தவறானது. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, ஒரு தொல்லியல் ஆய்வாளர் அவர் ஆய்வு செஞ்ச இடம், இந்த ரெண்டையும் பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. குரூப் 2 2022லேயும் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. குரூப் 4 2022லேயும் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. குரூப் 2ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாகுந்தாரோ, குல்லி, ராகி கார்கி, தொலவீரா இந்த 4 பகுதிகளில் ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்களை பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்எல் ஸ்டீன், ஜேபி ஜோஷி, மாஜுந்தார், அமரேந்திரநாத் இந்த 4 பேர் இந்த 4 இடங்களில் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இவர்களை பொருத்தணும் அப்படின்னா சாகுந்தாரோ அப்படிங்கிற பகுதியில் ஆய்வு செஞ்ச ஆய்வாளர் யாருன்னா மாஜுந்தார். அடுத்து குல்லி அப்படிங்கிற பகுதியை ஆய்வு செஞ்சவர் யாருன்னா ஆர்எல் ஸ்டீன். அடுத்து ராகி கார்கி அப்படிங்கிற பகுதியை ஆய்வு செஞ்சவர் யார் அப்படின்னா அமரேந்திரநாத். தொலவீரா அப்படிங்கிற பகுதியை ஆய்வு செஞ்சவர் யாருன்னா ஜேபி ஜோஷி. அதே மாதிரி குரூப் 4ல் இதே மாதிரியான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாகுந்தாரோ, லோத்தல், பனவாலி, மிட்டாதல் அப்படிங்கிற 4 பகுதியில் ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆய்வாளர்கள் யார் கொடுத்துருக்காங்கன்னா சூரஜ் பான், என்ஜி மாஜுந்தார், எஸ்ஆர் ராவ், அடுத்தது ஆர்எஸ் பிஸ்ட் அப்படிங்கிற 4 ஆய்வாளர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. இதை பொருத்தணும் அப்படின்னா சாகுந்தாரோ அப்படிங்கிற பகுதியை ஆய்வு செஞ்சவர் என்ஜி மாஜுந்தார். லோத்தல் பகுதியை ஆய்வு செஞ்சவர் எஸ்ஆர் ராவ். பனவாலி அப்படிங்கிற பகுதியை ஆய்வு செஞ்சவர் ஆர்எஸ் பிஸ்ட். மிட்டாதல் அப்படிங்கிற பகுதியை ஆய்வு செஞ்சவர் சூரஜ் பான் அப்படிங்கிறவர் தான் அந்த பகுதியை ஆய்வு செஞ்சுருக்கார். அடுத்தடுத்த கேள்விகள் ஆண்டு வாரியாக நான் பிரிக்கலை. எந்தெந்த கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரியான கேள்விகளை பிரிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகளுக்கு நான் ஆப்ஷன்ஸும் கொடுக்கல. ஏன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலன்னா, சில கேள்விகளுக்கு ஆப்ஷன்ஸ் தேவைப்படாது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் செய்கிறதுக்காக நாம் இந்த புத்தகத்தை தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சில கேள்விகளுக்கு ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணல. ஸோ இதில் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, ஒரு நில எல்லை பற்றியானது, அதாவது சிந்து சமவெளியுடைய நில எல்லை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக காலத்தின் பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளியுடைய நில எல்லை பரப்பு அதை பற்றியான கேள்வி. இது சார்ந்த தவறான கூற்றுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதில் தவறான கூற்று என்னென்னா, கங்கை சமவெளியையும் அது உள்ளடக்கியதுன்னு ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. அது தவறான கூற்று. அடுத்த கேள்வி முத்திரைகள் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை எவற்றால் ஆனவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளியில் குவாட்சைட் அப்படிங்கிற கல்லையும் முத்திரைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் பெரும்பாலான முத்திரைகள் எதில் செஞ்சுருக்காங்கன்னா டெரகோட்டா அப்படிங்கிற சுடுமண் முத்திரைகளாக செஞ்சுருக்காங்க. சுடுமண்ணில் முத்திரைகளை தயாரிக்கிறது தான் டெரகோட்டா. அந்த டெரகோட்டாவில் தான் அதிகமான முத்திரைகள் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது தொல்லியல் ஆய்வாளர் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் பொழுது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்தவர் யார்? அதாவது சிந்து சமவெளியுடைய ஆராய்ச்சி நடக்குது இல்லையா, அந்த சமயத்தில், அதாவது 1920களில் யார் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் சர்ஜான் மார்சல். ஓகேங்களா, அவர் தான் சிந்து சமவெளியுடைய ஆராய்ச்சி நடக்கும்போது ஆய்வாளராக இருந்திருக்கார். ஆனால் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு தொல்பொருள் ஆய்வாளருக்குரிய அந்த இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானிங்ஹம். அவர் தான் முதல் இயக்குனர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி தொல்லியல் ஆய்வாளர்கள் பற்றி தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றில்
சங்ககால நகர நாகரீகம் அமைந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருக்கும் நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் ஒற்றுமை உள்ளது என சுட்டி காட்டியுள்ளார். இந்த கூற்று இருக்குது இல்லைங்களா, இந்த கூற்று யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்னென்னா, வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைஞ்சிருக்குது. அந்த நகர நாகரிகம் அமைஞ்சிருக்கிற இடமும் சிந்து சமவெளி நாகரிகமும் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது, நிறைய ஒத்துமை இருக்குது அப்படின்னு ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அந்த இடம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த இடம் வந்து கீழடி. அடுத்தது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்குரிய தொழில் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய முக்கிய தொழில் விவசாயம். அவங்க விவசாயம் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதற்கடுத்து தான் கால்நடை, அதற்கடுத்து தான் நெசவு தொழில் வரும். விவசாயம், கால்நடை, நெசவு தொழில், இதெல்லாம் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சமகால நாகரிகங்கள் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் எது? அதாவது சிந்து சமவெளி காலகட்டத்தோட தொடர்புடைய நாகரிகங்களில் தில்மன் என்ற பகுதி பற்றிய குறிப்பு நமக்கு கிடைக்குது. அந்த தில்மன் அப்படிங்கிற பகுதி இன்றைய காலகட்டத்தில் என்ன பெயரில் அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் தீவு. பஹ்ரைன் ஒரு நாடு சொல்கிறோம் இல்லைங்களா, அரபு ஐக்கிய நாடுகள் பக்கத்தில் இருக்கிற நாடு பஹ்ரைன் தீவு. அதுதான் வந்து தில்மன். ஓகேங்களா, பஹ்ரைன்லாம் போகணும்னா நமக்கு தில் இருக்கணும், தில் இருக்கிற மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுகம் பற்றி ஒரு கேள்வி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் லோத்தல். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், லோத்தல். ஓகே, மறுபடியும் வழிபாடு சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கூற்றுன்னு கொடுக்குறாங்க. சிந்து சமவெளி மக்கள் ஆண் கடவுள் தெய்வத்தை வழிபட்டனர். காரணம், சிவ உருவில் முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சிந்து சமவெளி மக்கள் காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த வேதகால கடவுள்களை தான் தெரியாதே ஒழிய அவங்களுக்கு பெண் கடவுள்கள் இருந்திருக்காங்க. அது கூடவே பசுபதினு சொல்லக்கூடிய ஒரு ஆண் உருவத்தையும் வணங்கினதான் நம்மளால் கணிக்க முடியுது. அதனால் இந்த ரெண்டு கூற்றுமே சரி. சிந்து சமவெளி மக்கள் ஆண் கடவுள் தெய்வத்தை வழிபட்டனர். காரணம், சிவ உருவில் முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, கூற்று மற்றும் காரணம் சரியானவை. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அது விளக்கம் தான்.